நம்பிக்கை இருக்கு? இல்லை, தனிநபர் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் சூமோட்டோ தானாக முன் வந்து விசாரிக்கணும். காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். பாதுகாப்பு கொடுக்காதான் காரணம். எதிர்கட்சி எந்த கூட்டம் போட்டாலும் பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று மக்களை சந்தித்தார். இந்த சூழல்ல தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் நம்மளோடு இருக்கார். மேடம் வணக்கம். பெரும் ஒரு துயரமான செய்தி, 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த மக்கள் சந்திப்பையும் காவல்துறை கொடுத்த அனுமதியும் எப்படி பாக்குறீங்க? ரெண்டு கேள்வி. ஒன்னு, இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் தமிழகம் இதுவரைக்கும் சமீப காலங்களில் இந்த மாதிரி ஒரு துயரத்தை பார்த்ததில்லை. அதுலயும் குறிப்பாக குழந்தைகளுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது மனதை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. இன்னொரு புறம் அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து அதற்கான சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநில காவல்துறையினுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள். இது முதல் முறையல்ல, நானும் கூட பல்வேறு முறை சொல்லி இருக்கிறேன். மற்ற அரசியல் கட்சிகள், குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு முறையான அனுமதி, முறையான பாதுகாப்பு, ஏன் சில இடங்களில் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை ஒழுங்கான இடத்தில் வைக்காமல் அலைக்கழிப்பது என்று தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் எதிர்கட்சிகளுக்கு இந்த கிட்டத்தட்ட இது துரோகம்னு தான் நான் சொல்லுவேன். இது மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகம், எதிர்கட்சிகளுக்கு செய்யப்படுகின்ற துரோகமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் களத்துக்கு வரல. ஒரு நடிகர் அவருடைய பிரபலத்தை வைத்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சூழல்கள் வருகின்ற பொழுது ஒரு அனுபவம் வாய்ந்த, மக்களை நேசிக்கின்ற, எப்படி துயரமான நேரத்தில், நெருக்கடியான காலகட்டத்தில் மக்களோடு துயரத்தை பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்பதுதான் சொல்லணும். அதனால அவருடைய அரசியல் அனுபவம் அப்படிங்கறது இல்லாத காரணத்தால இந்த மாதிரி ஒரு சூழல் வருவதற்கு அவரும் ஒரு காரணமாகிவிட்டார் அப்படிங்கிறது எங்களோட ஒரு எண்ணமாக இருக்கிறது. தனிநபர் விசாரணை ஆணையத்தை எப்படி பாக்குறீங்க? அதே சமயம் சிபிஐ விசாரணை வேண்டும் கோரிக்கைகள் எழுந்திருக்கு. இப்பதான் மாநில தலைவர் இது தொடர்பா சொல்லியிருக்காரு. அதனால தனிநபர் ஆணையத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணை தொடர்பா அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்க சொல்றோம். நன்றி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.